சோலோ நெக்ஸ்ட் எபிசோட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி 2-3 சீசன் இருக்குது. எல்லாமே நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேவா, நம்ம பிளாக் லவர் போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி டீம்ஸ்ல எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வெல்கம் டு ஜிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ சீசன் 5 எபிசோட் 9ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அந்த கேட்டு அப்படிங்கிறது ஓப்பன் ஆயிரும். அதுலேருந்து ஸ்டோனா வந்துகிட்டே இருப்பானுங்க. அது எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு இருப்பானுங்க. ஏது ஏண்டா எங்களை அடிக்க நீ ஒருத்தம் போதுமா, என்னைய பார்த்தா உனக்கு ஒருத்த மாட்ட தோணுதா அப்படின்னு இவன் ஷேடோ ரிலீஸ் பண்ணுவானா. இவன் ரிலீஸ் பண்ற ஷேடோ அப்படிங்கிறது இந்த இடம் முழுக்க பரவி இருக்கும். அதுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எந்திரிப்பானுங்க பாருங்க. நம்ம டேங்க்கு அவனோட டீமு, டஸ்க்கு அவனோட டீமு, அதுக்கப்புறம் நம்ம பெரு அவனோட டீமு, அண்ட் அதே மாதிரி ஜிம்மா அண்ட் பெலியன் அவனோட டீமு, அண்ட் 3 டிராகன்ஸு, 10வது ஒருங்கினோட எல்லா ஆர்மின்னு சொல்லி எல்லாருமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துருப்பானுங்க. ஆரம்பிப்போமா? எப்படி இந்த மாதிரி லிஃப்ட் ஒன்று ஓப்பன் ஆயிருக்குன்றானுங்க. நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்று வந்திருக்கு. அதே மட்டும் நம்ம நினைக்காத நேரத்துலேயே வந்திருக்கு. இதை மக்கள்கிட்ட சொல்லலாமா இல்லை வேணாமா? வேணாம். ஏன்னா நம்ம எதுவும் பண்றதுக்கு முன்னாடியே அது முடிஞ்சு போயிடுச்சுன்னு வேற சொல்றானுங்க. ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஎஸோட பிரசிடென்ட் இருக்கார்ல, அவர் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரு. டேய் நீ சொல்றது உண்மையா? நான் 100% சொல்றேன். அதே மாதிரி தான் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு, வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த கூட்டிட்டு போவானுங்க. இதுதான் நம்ம கிடைச்ச ஃபுட்டேஜ். இந்த மாடம் நம்ம பார்த்ததுல ஒருத்தன் இந்த மாடம் பண்ணியிருக்கான். யார அவன்? பார்க்கறதுக்கு ஏசியன் மாதிரியே இருக்கான்ல. அவ்வளோ பெரிய கிரீச்சர்ஸ்க்கு நடுவில் ஒரே ஒரு மனுஷன் நிற்கிறான். நானும் அதை பற்றி தான் சார் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இந்த போது டஸ்கா அவன் பவரை யூஸ் பண்ணி அப்படி ஒரு கத்துவானா. இவன்ட்டு வந்து நெருப்பு அப்படிங்கிறது பயங்கரமா இருக்கும். அந்த இடத்த அடிச்சு நொறுக்கிட்டு போகும். அதுக்கப்புறம் ஆன்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போடுவானுங்க. இந்த கூட ஜின்னு போக இது பீஸா ஆன்சான்னு தெரில. பட் எனிவேஸ் ஏதோ ஒன்று போய் அது வேற அடிச்சிட்டு இருக்கும். நம்ம ஜின்னுவா பிரிச்சு மீஞ்சிட்டு இருப்பான். அடி மேல அடி அப்படின்னமா அடிச்சு முடிச்சுட்டு அவனோட கத்தி எல்லாத்தையும் திரும்பி அரேஞ்ச் பண்ணி மறுபடியும் ஒரு போடு அப்படி எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க தலைமை இருக்கால அவன் மேல போட போவானா. அவன் எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு, என்ன தம்பி என்னாச்சு, இதுதான் அவனோட பவரா? இந்த பகுடு மேல இவன் ஆளுமை இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் அப்படியே ஒரே எடுத்து ஒரு போடு போடுவானா. அடிச்சட்டுக்கு மட்டான்னு விழுவும். யூனிவர்ஸ்ல கடைசியில் இருக்க இந்த பிளானட்ல ஒன்னைய மட்டும் ஒருத்தன் டேலண்டடா இருக்கானா. எப்படி இருந்தாலும் உன்னோட பவர் நீ எடுக்கணும் அப்படின்னா நீ சைஸ் அப்படியே பெருசாக்கணும். ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்க சைஸை சின்னதாக்குனா போதும். அது எல்லாத்தாலையும் பண்ண முடியாது. ஒரு சில பத்தாலும் தான் பண்ண முடியும். அந்த ஒரு சில பேத்துல நானும் ஒருத்தன் அப்படின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்க. அப்பயே பில்லியனோட கத்தி அப்படிங்கிறது அவன் கழுத்துக்கு பாயும். பட்ட உடனே அவன் தலை அப்படிங்கிறது துண்டா விழுந்துரும். இவங்களை நீங்க மாத்த போறீங்களா? இல்லடா, எனக்கு என்னமோ இங்க ரொம்ப அரகண்டா இருக்க மாதிரி தெரியுது. இவங்களை ட்ரெயின் பண்றது அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமா போயிடும். இல்ல நான் பாத்துக்கிறேன், மாத்துங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் வேற சொல்லுவான். பில்லியனோட கத்தி அப்படிங்கிறது மத்த பத்தி அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும். இவன் என்னடா இவன் அவ்வளவு பெரிய மான்ஸ்டர்ஸ் ஏதோ பொம்மை மட்டும் விளையாண்டுட்டு இருக்கான். இன்டெலிஜென்ஸ் ஏஜென்ட்ஸ் வச்சு ஏதாச்சும் பண்ணுங்க, அவனை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இல்லாத மட்டும் இருக்குது. அதே நேரத்துல பாசிபிளா இல்லாத மட்டுமே இருக்குது. ரியலிஸ்டிக்னு தான் நீங்க சொன்னீங்க. இவன் இந்த இடத்துல டேவிடா இருப்பான். அதே மாதிரி இவன் சிஐஏல ஒரு டைரக்டரா இருப்பான். அப்படின்னா நம்ம ஏன் அன்ரியலிஸ்டிக்கான ஒரு பொண்ணுகிட்ட போய் கேட்க கூடாது? ஆமா, அவள்கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா இவன் யாரு என்னன்னு சொல்லி புட்டு வச்சிருவா. நம்ம வேணா அங்க போய் கேட்போமா? நீ அவங்கள பத்தி தானே பேசுற, செல்னா கோமர் அவங்கள பத்தி தான் பேசுறேன்னு சொல்லிட்டு அங்க போவானுங்க. அதே சமயம் இந்த போட்டி நேஷனல்ல நுழையறதுக்காக டோர்னமெண்ட் நடக்கும். இவங்களுக்கு அங்க போயிருப்பானுங்க. டேய் கிம்சால் என்னடா பண்ணிட்டு இருக்க? நல்லா ட்ரைனிங் பண்றா. இவன் யாருன்னு தெரியுதா? நம்ம ஐயனுங்க. இன்னும் தம்பி மாட்டினீங்க போல இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு வர ஒருத்தனுக்கு வேற அடிபட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு தான் ஒத்துக்கிட்டு வந்திருக்கியா? அந்த அளவுக்கு அவங்க போல போட்டிட்டு இருக்கு. இங்க ஃபர்ஸ்ட் எட்டு நீ வேணா சண்டைக்கு வா, உன் மண்டை உடஞ்சிரும், பத்திரமா பாத்துக்கோ. ஓஹோ அப்படியா? நீ ஓட ட்ரைனிங் எடுக்க சொன்னா ஜோக் அடிக்கலாம் ட்ரைனிங் எடுத்திருக்க போல இருக்கு. நாங்க உன் ஆளோட பெருசா ஒருத்தன் நடக்கிறோம் பாரு. எப்படி? எதனால இவன் முன்னாடி எனக்கு மண்டி பொண்ணுன்ற மாதிரி தோணுது. ஒருவேளை நான் அவனுக்கு பயப்படுறேன்னா? அடங்குய்யால யாரா நீ? நான் கரெக்டா தான் இருக்கிறேன். என்ன தம்பி பாக்குற பாறையை பத்த சண்டை போட வர மாட்டேன் இருக்கு. சண்டை பண்ணுமா? சண்டை செய்வோமா? வாடா நான் கூட்டிட்டு போறேன், வாடா சண்டை செய்வோம். டேய் போடா ரேஸ் பண்றதுக்கு முன்னாடி சண்டையா? நீ போற அவன் கதையை முடிக்கிற. சொல்ல வந்துட்டா அவனுக்கு குன்றாத. இந்த இடத்துல ரத்தக்கரை பண்றத நான் விரும்பல. ஏன்டா இப்படி பேசுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா. நீ அவனை கொல்லாம சண்டை போடு, போ சண்டை போடு அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் ஒரு படி கத்துவானுங்க. ஏய் யாரா நீனு நானும் யூனிஃபார்ம் தான் போடுறோம். பட் எதுக்காக நீ அப்படி பாக்குற நீனு? டேய் அயன் வந்துட்டான்டா. ஆமாண்டா உண்மையிலே அயன் வந்துட்டான்டா. தலைவா அவனை எங்க கிட்ட விட்டுருங்க. அவனுக்கு மரியாதைனா என்ன நான் சொல்லித்தரேன். எதனால நான் அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மண்டி போட்டுருவான். எதனால
இவன் என்னதான் இப்போ லிவிங்காக இருந்தாலுமே ஒரு காலத்தில் என்னோட சேடாவாக இருந்தான் என் சைட் பை சைடு நின்று சண்டை போட்டுட்டு இருந்தான். வெயிட் அ மினிட், இதுதான் உண்மையிலே லவ்வா? உண்மையிலே நானும் சாக்காயிட்டாங்க. என்னடா யோசிக்கிற, லூஸ் தடவை யோசிச்சுட்டு இருக்க? ஒரு சடக்கை போட்டு நீ என் கூட சண்டை போட வந்த, அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரிஞ்சிச்சு உங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன் அப்படிங்கிறது உனக்கு இப்பதான் புரிய வந்துச்சு. அதனால என் கூட சண்டை போடுறத விட்டுட்ட, இப்ப நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு சடக்கப்பட்டு போயிடுவான். எங்கடா போனா இவன் அப்படி தேடிட்டு இருப்பானா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க டேவ், எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயமா இருந்தேன். நான் ஸ்ட்ரைட்டாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டுமா? நீ பாயிண்ட் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். எனக்கு முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. அந்த பாஸ்டர் என்னால் இப்போ பார்க்க முடியல. நான் சொன்னல அவர் வந்ததுலேருந்து அப்படி தான் இருக்குன்ட்டு. ஓ அகைன் மறுபடியுமா? அந்த டெத்து கார்டை பற்றி நீங்கள் விடவே மாட்டீங்க போல இருக்கு. நீ கேட்கறதுக்கு முன்னாடி நான் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். இல்லை ஃபஸ்ட்டு வேணா செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். என்ன கேட்க போறேனே தெரியாது, அதுக்குள்ளேயுமா? நான் என்னதான் இப்போ ஃபியூச்சரை பார்க்கலனாலுமே நீ என்ன கேட்க போற, என்ன பண்ணுவ அப்படிங்கிறது எனக்கு தெரியும். நீ பாஸ்ட்டை பற்றி கேட்க வந்திருக்க, பட் எனக்கு தெரியும், ஆனாலும் நான் சொல்ல மாட்டேன். என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? பொறுப்பு இல்லாமல் பேசாதீங்க. நம்ம கண்ட்ரி அப்படிங்கிறது பயங்கர ஆபத்தில் இருக்குது. யார் அவன், எதுக்காக வந்திருக்கான்? சரி, நீ அந்த வீடியோவை பார்த்தியா? ஆமாம், நான் பார்த்தேன். அவ்வளோ பெரிய மாஸ்டர் கிட்ட ஒருத்தன் அவ்வளோ தைரியமாக என்ன சண்டை போட்டுட்டு இருக்கான். அவன் என்னமோ ஹியூமனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தோணுது. கரெக்டாக சொன்னேன். அவன் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஹியூமனுக்கு தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி இது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிறது கிடையாது. இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான தடவை நடந்திருக்கு. என்ன சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான தடவை நடந்திருக்கா? மேபி நீ சொன்ன மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு இவனை கிளம்பிடுவான். நீங்க சொல்றத பார்த்தா அவன் ஆபத்தானவன் இல்லை. நீங்க கேரண்டி தரீங்களா? நான் கண்டிப்பா சொல்றேன், அவனை பத்தி நீ கவலைப்பட தேவையே கிடையாது. சரி அப்படியா? சரி நான் இப்போ பார்க்குறேன், வரட்டா அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுவான். எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. நான் வேணா அவன் கூட சண்டை போட்டுமா? இந்த மாதிரி கோபமாக இருந்ததுனால தான் அவனை ஃபைட்டர்லேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் கம்முன்னு இருண்டா. சரி, எத்தனை பேர் இருக்காங்க இந்த உலகத்தில்? எதனால இந்த ஆக்சிடென்ட்லேருந்து என்னைய மட்டும் காப்பாற்றுனீங்க? உங்கள் ப்ராபஸி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் இந்நேரம் இருந்திருக்க மாட்டேன். அது ஒன்றும் கிடையாது. உன்னோட முன்ஜென்மத்தில் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க, அதனால தான். ஓ அப்படியா? என்னை பற்றி தெரியும்ல, நான் தான் டெவில்னு கூப்பிடப்படுறவன். சரி, எதுக்காக அவன் வந்தான்? என்ன அந்த வீடியோ இருந்துச்சு? இந்த உலகத்தை சேவ் பண்ணால அவனோட வீடியோ. இவன் உண்மையை சொல்கிறாளா பொய் சொல்கிறானே தெரியல. சரி, இந்த உலகத்தை அவனே சேவ் பண்ணான்னு வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? மேபி யூத்தை என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்கிறப்ப இவங்க 2 பேரும் இங்கே பார்த்துட்டு இருப்பானுங்க. ஸோ யா, இதோட இந்த சாப்டர் அப்படி இது முடியுது. லவ் யூ ஸோ மச்.